ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா முதல்வர் மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாக போகிறார் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரம் தரப்புலேருந்து அரசியல் வட்டாரம் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. முக்கியமாக இப்போ எப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றின்னு வராரோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 3 சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கான தொகையை உங்களோட வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க. அது எப்படி சர்ப்ரைஸாக அறிவிப்பாக வெளியிட்டிருந்தாங்களோ, அதே போல் ரூபாய் 2500 உயர்வு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸா முதல்வர் இந்த அப்டேட்டை ஒரு சூப்பரான டேட்ல அறிவிக்க போறார் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் வர்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும், அது எந்த டேட்ல உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் அது சம்பந்தமா என்னென்ன அப்டேட்லாம் வெளியிட்டிருக்கார். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 to 5 அமைச்சர் இதுக்கான சூப்பரான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அமைச்சர்கள்லாம் இது வரைக்கும் என்னென்ன தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அதிகாரிகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் இந்த திட்டம் சம்பந்தமாக மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட், அது மகளிர்களுக்கு சர்ப்ரைஸ் தரக்கூடிய விதமாக இருக்குமா, அதில் முன்கூட்டியே நமக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி வச்சிருந்தா இந்த 2500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற சம்பந்தமாக டீட்டெயிலான ஒரு சூப்பரான மகளிர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் மிக மிக முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போது. நிறைய பேருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணதுன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தவற விடுவீங்க. அதனால் உங்களுக்கு அடுத்த மாதமே பணம் வராத போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டெப்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ரெகுலராக பணம் எடுத்து வராங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதங்களாக நிறைய பேருக்கு பணம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் பணமே ஸ்டாப் ஆகி வருது. இது போல் உங்களுக்கு நடுவில் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஆனால் பணம் 2500 ரூபாய் உயர்த்தும் போது கரெக்டாக உங்களோட வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகும்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும், என்னென்ன அப்டேட்டு அறிவிப்பெல்லாம் இப்போ ரீசனாக கிடைச்சிருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டம் மாதம் 1000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் வந்துன்னு இருக்கும். இப்போ 2500 ரூபாய் பார்த்தீங்கன்னா தாவேக்கா அரசு உயர்த்துவதற்கான பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் நிறைய கணக்கெடும் பணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு கிராமங்களில் பல்வேறு ஊர்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கான தகுதி அடிப்படையில் கணக்கெடும் பணி நடைபெற்று வருது. முக்கியமாக உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகாத வரணும்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இகேஒய்சி கரெக்டாக பண்ணி வச்சிருக்கீங்களா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஆக்டிவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. முக்கியமாக உங்களுடைய ஆதார் கார்டில் இணைக்கப்பட்டிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலமா இந்த பணம் கிரெடிட் செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கும், அதாவது புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. அப்படி விண்ணப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கும் நேரடியாக பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் உயர்த்தும் போது அந்த பணம் அவங்களோட வங்கி கணக்கில் வரும் அப்படின்ற மிகப்பெரிய அரசியல் அப்டேட்டும் அரசு அப்டேட்டும் நமக்கு தகவலாக கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. ஆனால் முதலமைச்சர் அதுக்கான பணிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அரசு அதிகாரி மூலமா அப்படின்னு கிடைச்சிருக்கு. மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை இனி ரூபாய் 2500 ரூபாய் உயருமா, அப்படி உயர்த்தப்பட்டால் எப்பொழுது முதல் இந்த தொகை கிடைக்கும் அப்படின்ற கேள்விதான் மகளிர்களுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தாவேக்கா அரசு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உடனே தான் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 2500 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது வரை பயனாளிகளுக்கு ரூபாய் 1000 தான் தொடர்ந்து வர வைக்கப்படுகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் தான் வர வைக்கப்பட்டிருக்கும். ஜூன் மாதம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் உங்களுக்கு வழங்கப்பட்டு வருதா அப்படின்னு செய்தி தெரிஞ்சிருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு இந்த 2 மாதங்களாக பணம் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அது போல் யாராருக்கெல்லாம் நடுவில் பணம் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவங்களுக்கான தனி வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மிக மிக பயனுள்ள தகவலாக பார்த்தீங்கன்னா அந்த தகவல் இருக்கும். நிறைய பேர் பணம் வாங்கிட்டு வரது முக்கியம் இல்லை, புதுசாக அப்ளை பண்ணுறது முக்கியம் இல்லை, ரெகுலராக பணம் வாங்கிட்டு வரவங்களுக்கு ஸ்டாப்பாக இருக்கணும். அதனால் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 வழங்குவது நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன போல இதற்கு இடையில் ரூபாய் 2500 வழங்குவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேட்டி அளிச்சிருந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் இந்த 2500 உடனடியாக வழங்கப்படும், அதுக்கான அறிவிப்பு விரைவில் முதல்வர் வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. மேலும் இதற்கான வழிமுறைகள்
வகுக்கப்பட்டு வருவதாக தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமைச்சர் வந்து ஜெகதீஸ்வரி அவர்கள் வந்து கூறியிருக்காங்க அப்படின்றது நமக்கு அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் ரூபாய் 2500 வழங்குவதற்கு அரசு அவகாசம் தேவைப்படுவதாகவும் மாநிலத்தின் நிதிநிலை கருத்தில் கொள்ள வேண்டியதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிதிநிலை பற்றாக்குறை இருக்கிறதுனால நிதிநிலையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் வந்து உயர்த்துவது சம்பந்தமாக வந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக அரசு அதிகாரிகள் மூலயமா வந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இதுக்கான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அரசு தரப்பில் இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் ரூபாய் 2500 ஸ்கீம் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை வந்து ஏற்கனவே வந்து கொடுத்திருந்தார். நிதி ஆதாரத்தை கருத்தில் கொண்டு தான் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டை வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக வந்து செய்தியாளர்களை வந்து சந்திக்கும் பொழுது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இதுக்கான அப்டேட்டை வந்து கொடுத்த வந்தமாகவே வந்து இருக்கிறார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்வது எப்பொழுது அப்படின்ற கேள்வியில் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லலாம், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். 2500 ரூபாய் வந்து எதிர்க்கட்சி தரப்புல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 2500 ரூபாய் எப்போ வந்து உயர்த்தி வழங்குவீங்க உங்கள் ஆட்சியில் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. கடந்த திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்பட்டது. அதே போல தான் வந்து உங்கள் ஆட்சியிலே 1000 ரூபாய் வந்து தொடர்ச்சியாக வந்து கூட்டின்னு வரீங்க, எப்போ 2500 ரூபாய் வந்து வழங்க போறீங்க அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியிட்டு இருந்தார் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். பல்வேறு அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து பேசிக்கினே வந்து வராங்க. ஆனால் நிதியமைச்சர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்ற பெயர் வந்து பெற்றிருந்தது. அதில் கலைஞர் பெயரை வந்து நீக்கியிருக்காங்க. பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கலைஞர் பெயர் வந்து நீக்கம் செய்யப்பட்டது. ஆனால் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யும் போது அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு மட்டும்தான் வந்து குறிப்பிட்டிருந்தார். இருந்தாலும் இந்த ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து 2026-27 நிதியாண்டுக்கு 14,414 கோடி ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத அறிவிப்பு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். திமுக ஆட்சியில் மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிய திட்டத்திற்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்ற பெயர் பெற்றது அப்படின்றதும் வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து சூப்பராக வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்பட போகுது அப்படின்றதுனால நமக்கு வெளிப்படையாக வந்து தெரிய வருது. பட்ஜெட்டில் 14,414 கோடி பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கி இருக்கிறது அப்படின்றதையும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்களும் வந்து ஒரு சூப்பரான விளக்கத்தை வந்து அமைச்சிருக்கார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், அடுத்தது அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள், அடுத்தது வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இவர்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அப்டேட்லாம் வந்து இந்த ரூபாய் 2500 சம்பந்தமாக வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அமைச்சர் ரமேஷ் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த 2500 ரூபாய் சம்பந்தமாக வந்து மனுக்கள் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. பல்வேறு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளும்போது, அது மட்டும் இல்லாமல் குறை தீர்க்கும் முகாமில் வந்து கலந்து கொள்ளும்போது இதுக்கான மனுக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துன்னு வராங்க. குடும்ப தலைவியில் உதவித்தொகை ரூபாய் 2500 தருவதற்கு தாவேகா அரசு தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் கூறியிருந்தார் அப்படின்ற வந்து சொல்லலாம். இதற்கான வேலை தொடங்குவது போது உங்களது அனைவருக்கும் பெயர்கள் வந்து அதில் இடம்பெறும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேலை தொடங்கும் போது, அதாவது புதுசாக வந்து அறிவிக்கும் போது 2500 ரூபாய் உயர்த்தும் போது அதுக்கான பெயர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேலும் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக வந்து பேசிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையில் வாங்கியவர்களுக்கும் சரி வாங்காதவர்களுக்கும் சரி இந்த திட்டத்தில் தொடங்கும் போது அதில் அனைத்து பெண்களுடைய பெயரும் வந்து இடம்பெற்று இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு பெண்கள் மத்தியில் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கிய தகவலும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். குடும்ப தலைவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்குவது மிகப்பெரிய திட்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தினாலும் யாராலும் விடுபட விடாது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விடுபட விட மாட்டோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அனைவருக்கும் கிடைக்கும் என்று அமைச்சர் வந்து தெரிவித்திருந்தார். அதாவது விடுபோகாமல் அனைவருக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்றத முக்கியமாக வந்து மெயினாக வந்து தெரிவிச்சிருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து அளிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். யாருமே வந்து விடுபட மாட்டாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தார். கண்டிப்பாக 2500 ரூபாய் வந்து உயர்த்த போகிற சம்பந்தமாக வந்து அமைச்சர்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக அப்டேட் வந்து கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும். உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து இப்போ ரீசனாக வந்து நிறைய வாக்குறுதிகளை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். அதே போல் இந்த 2500 ரூபாய் வந்து உயர்த்துவது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் இல்லை செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக அறிவிப்பு வரலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. மேலும் வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லாத எரிவாயு சிலிண்டர் வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அறிவித்திருந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிய வந்தது. முக்கியமாக அதில் வந்து மென்ஷன் பண்ண ஒரே ஒரு பாயிண்ட், வங்கி கணக்கில் வரவு எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதாவது அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட விலை எவ்வளோ வந்து இருக்குதோ அந்த தொகையை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாக வந்து செலுத்தப்படும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் வந்து முதலமைச்சர் வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்கார். முக்கியமாக வருடத்திற்கு 3 சிலிண்டர், ஏற்கனவே வந்து தாவேக்கா அரசு வாக்குறுதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் வருடத்துக்கு தரம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லாத எரிவாயு சிலிண்டர் வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து மிகப்பெரிய அப்டேட்டாக வந்து சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கார். இதே போல சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 உயர்வு சம்பந்தம் வந்து அப்டேட் வந்து வெளியாகிறதுக்கும் அறிவிப்பு வந்து வெளியாகிறதுக்கும் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டார தரப்புலேருந்தும் அரசியல் வட்டார தரப்புலேருந்தும் இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்ச வண்ணமாகவே வந்து இருக்குது அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதனால் யாரும் வந்து வருத்தப்பட தேவையில்ல. 1000 ரூபாய் கண்டினியூ வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வந்துகிட்டு தான் வந்து இருக்கும். ஆனால் 2500 ரூபாய் வந்து உயர்த்தும் போது அதுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இருந்து இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க, அவங்களுக்கான தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தாவேக்கா அரசு வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கான பணியும் வந்து செயல்பட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க நீக்கிடுவாங்களா, எங்களுக்கு வந்து பணம் வராதா அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. அப்படிலாம் இல்லை. 60 வயதுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக வந்து ஓய்வூதிய திட்டத்தின் மூலியமா உங்களுக்கு 500 ரூபாய் சேர்த்து ரூபாய் 3000 ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கு. அதை தான் வந்து தாவேக்கா அரசு வாக்குறுதிகளாக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கான வேலைப்பாடுகளும் வந்து செய்யப்பட்டு வராங்க. அதுக்கான பணிகளும் வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கான ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது 2500 ரூபாய் பொறுத்த அளவுக்கு 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த திட்டத்தில், அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 15% பேர் இப்போ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பேர் வந்து வாங்கின்னு வராங்க. அதில் 15% பேர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவங்க, 60 வயதை கடந்தவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டத்தில் வந்து சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு 3000 ரூபாய் வந்து வழங்கப்படும். எப்படி வந்து உங்களுக்கு 60 வயதுக்கு மேலே ஆனால் உங்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டத்தில் எலிஜிபிலிட்டி இருக்கோ, கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து 1000 ரூபாய் வந்து வாங்குறீங்கன்னா ஓய்வூதிய திட்டத்துக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் தரக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தரணும் அப்படின்ற மாதிரி அரசு அதுக்கான கணக்கெடுப்பு படியும் வந்து ப்ராசஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் வருத்தப்பட தேவையில்ல. ஆனால் இப்போ வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிற வரைக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. 3-4 மாதமாக அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கிரெடிட் ஆகும். இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து நடைமுறைக்கு வந்து வருதோ அப்போ வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவங்க முதியோர் உதவித்தொகைக்கு வந்து மாற்றப்பட்டு அவங்களுக்கு 3000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டாக வந்து நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக வந்து கேட்டு வரீங்க 60 வயதுக்கு மேற்பட்டவங்க, அவங்களுக்கான பதிலாக வந்து இது இருக்கும் அப்படின்னு வந்து மகிழ்ச்சியாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு சில அதிகாரிகள் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நிதிநிலை தாக்கல் செய்யப்பட்ட போதே வந்து பார்த்தீங்கன்னா நிதித்துறை செயலாளர் சித்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது மகளிர்களுக்கு ரூபாய் 2500 எப்பொழுது தமிழக அரசு வைத்திருக்கும் வெற்றி தமிழகம் அறிக்கையில் உள்ள புதிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு 1.5 ஆண்டுகள் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வச்சிருக்கிற திட்டங்களுக்கு செயல்படுத்த 1.5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மகளிருக்கான ரூபாய் 2500 தொகை திட்டம் செயல்பாட்டுக்கு வர மேலும் 1 வருடம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். வருவாய் அதிகரித்த பின்னரே ரூபாய் 2500 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்றத நிதியமைச்சர் செயலாளர், அதாவது நிதித்துறை செயலாளர் சித்திக் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். நிதியமைச்சர் சொல்லலை, நிதித்துறை செயலாளர் சித்திக் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரிக்கக்கூடிய அப்டேட்டாக வந்து இருக்குது. இருந்தாலும் இப்படி வந்து அதிகாரிகள் வந்து சொல்லியிருந்தாலும் அமைச்சர்கள் மற்றும் அரசு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்க போகிறாரோ அதுக்கான நிதி பற்றாக்குறையை எந்த அளவுக்கு வந்து ஈடு செய்ய போகிறாங்களோ அப்போ தான் வந்து அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து வெளிவரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சர்ப்ரைஸாக எப்படி வந்து இந்த 3 சிலிண்டருக்கான அறிவிப்பு வந்து வெளியானதோ அதே போல் சர்ப்ரைஸாக ரூபாய் 2500 ரூபாய் உயர்வு சம்பந்தமாக வந்து அப்டேட் வந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து வந்து தகவல் வந்து கிடைச்சின்னு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக கூட வந்து இருக்கலாம். இருந்தாலும் 1 வருடம் வந்து ஆகிறது வந்து மிகப்பெரிய காலக்கெடு கிடையாது. அதுக்கான அப்டேட் ஃபுல்லாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தெரிஞ்சிங்கன்னா
நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிய வரும். மேலும் இந்த திட்டம் சம்மந்தமாக வந்து நடுவில் ஸ்டாப் ஆகிறவங்களுக்கு ஏதாவது வந்து சொல்யூஷன் வேணும்னா சிஎம் ஹெல்ப்லைனில் நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்கலாம். 1100 அதாவது 1100 அப்படின்ற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். சிஎம் ஹெல்ப்லைனில் உங்களுக்கான சொல்யூஷன் என்னவோ அது ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து கொடுப்பாங்க. மேலும் இந்த திட்டத்தில் புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாக வந்து வேறு எங்கேயாவது மனு கொடுக்கலாமா அப்படின்ற டவுட்டும் நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைன்லேயே வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா www.cmhelpline.tnega.org அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக வந்து நீங்கள் தகவலை வந்து பெற முடியும், புகார் வந்து அளிக்க முடியும். அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து முதல்வர் தரப்புல வந்து அதுக்கான அறிவிப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க வந்து தெரியும் சிஎம் ஹெல்ப்லைனில் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருப்போம். மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து கால் பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் வந்து கால் பண்ண உடனே கால் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு 3-4 தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியும், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்டு உங்களுக்கான டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்து பணம் வாங்கி வந்தவங்களுக்கு நடுவில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனும் வந்து கேட்கலாம். அதுக்கு நான் எங்கே வந்து போய் மனு கொடுக்கணும், எந்த அதிகாரியை வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் எப்போ வரும், புதிய விண்ணப்பத்துக்கான என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றது சம்மந்தமாகவும் உங்களுக்கு வந்து தெரியலாம். அது சம்மந்தமாகவும் நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம தரப்புல வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன், அதாவது புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க கம்பல்சரியாக வந்து குடும்ப அட்டை, ரேஷன் அட்டை, ஃபேமிலி கார்டு கம்பல்சரியாக வந்து ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு வந்து தேவை. அது வந்து கம்பல்சரியாக அப்ளை பண்ணி வந்து வாங்கி வச்சிங்க. புதுசாக வந்து திருமணமானவங்களும் சரி, இது வரைக்கும் கார்டு வாங்காதவங்களும் உடனடியாக வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருமே இப்போ வந்து கார்டு வந்து கொடுத்துன்னு வராங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தாலுகா ஆஃபீஸில் அதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துன்னு வராங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா PHH AAY கார்டு, PHH கார்டு, NPHH கார்டு எல்லாருக்குமே வந்து இந்த திட்டத்தில் மேக்ஸிமம் வந்து பயன்பெற முடியும். நிறைய பேர் இந்த 3 வகையான திட்டத்தில் அதாவது கார்டு டைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்பெற்று வராங்க. முக்கியமாக NPHHS, NPHHNC இந்த 2 வகையான கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிலிட்டி வந்து ஆக மாட்டாங்க மேக்ஸிமம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்குள்ளே வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதாவது 2,50,000க்குள்ளே உங்கள் ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக வந்து ரேஷன் கார்டு விநியோகம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது. நீங்கள் ஏற்கனவே வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக வந்து வாங்கிக்கிங்க. அப்ளை பண்ணாலும் தயவுசெய்து வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிங்க. இந்த திட்டத்துக்கு வந்து எப்போ வேணால் புதிய விண்ணப்பம் வந்து மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆன்லைன்லாலும் சரி ஆஃப்லைன்லாலும் சரி தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக சர்ப்ரைஸாக என்னென்ன அப்டேட்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து மென்ஷன் பண்ணிக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தது, டவுட் இருந்ததுன்னா உடனடியாக இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் எந்த ஒரு டவுட்டுக்கும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது அனைத்து மக்களுக்கும் அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தாண்டி ஒரு 100 மடங்கு அந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லான ஸ்கீமு. அந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறது, புதுசாக வந்து ரேஷன் கார்டு வச்சுருவங்க எப்படி வந்து அந்த கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி பெற முடியும் அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனை சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை தயவு செய்து வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணி வந்து செக் பண்ணுங்கள். நீங்களே வந்து சர்ச் பாரில் வந்து போட்டிங்கன்னா கூட வந்து தெரியும் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் விஜய் டெக் சேனல் அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். அந்த வீடியோவை உடனடியாக வந்து செக் பண்ணிங்க. பார்க்காத இருந்தீங்கன்னா இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.